வணக்கம். கவிதையின் தலைப்பு எதனோடும் பிணக்கி என்ன பயன்? எரியும் காலத்தின் நெருப்புச் சுடர்களில் ஒவ்வொன்றாய் எத்தனை வெளிச்சங்களை தாண்டி வந்தேன். காலத்தின் நீள் நிழலில் அதன் தீச்சுவாலை சுட்டெரிக்கும் 1000 யுகங்களின் சாம்பல் மேல் நான் காலடி எடுத்து வைத்த அத்தனை தூரங்களும் எத்தனை எத்தனை யோசனைகள். இனி எத்தனை இருட்களை மிதிக்க வேண்டும்? இனி மிஞ்சிய பயணம் ஒரு ஆற்றின் தூரமா, ஒரு மலைத்தொடரின் தொலைவா? எதுவெனினும் என்ன மாற்றம்? வயிற்றின் சுவர்களில் பசியெனும் கூரான மையால் முகம் வீங்கி போன வரிகளாய் வறுமையின் வரலாறு எழுதப்படுகிறது. என் வாழ்வும் அதன் தொடர்ச்சியே. முடிவு எப்போதும் போல் வெறும் வெண்பக்கங்கள். கேள்விகள் பசியின் நாக்கில் வளர்கின்றன, பதில்கள் உணவின் தட்டில் சிதறுகின்றன. நேற்றின் நிழலில்லா நாளைய முளையில்லா என் இன்றுகள் வெறும் சூனிய விழிகள். சேற்றில் புதைந்த உழைப்பின் பனிக்காற்றில் உள்ளங்காலில் முளைத்த கொப்புளங்கள் ஒன்றை ஒன்று மறைத்து எண்ணிக்கையை திருடின. சரியான எண்ணிக்கை தெரிந்து என்ன? எதிர்காலம் என்னை என்ன செய்யும்? எண்ணுவதையே நிறுத்தினேன், கணக்கிடுவதையே கைவிட்டேன். எதிலிருந்தும் சந்தோஷத்தை உறிஞ்சும் வேரோடிய என் மனம் இன்று நான் பட்டாம்பூச்சி, வேர்களின் குருதியை உறிஞ்சும் பூ, சுவற்றின் வெடிப்பில் பிறந்த செடி, சூரியனை விழிக்க வைக்கும் சக்தி. தன்னுள் தானாய் எரியும் தீப்பிழம்பு எரிந்து கொண்டே ஒளி தரும். விலக விலக ஒளி மங்கி நெருங்க சுட்டெரிக்கும் ஆன்மாக்கள். அந்த எரிமலை உள்ளங்களில் ஞானம் என்னும் முத்துக்களை தேடியவன் நான். காலம் என்னோடு நடக்கிறதா? நான் காலத்தோடு நடக்கிறேனா? கேள்விகளின் வழியே பயணம். என்னைப் போலவே காலத்திடமும் கேள்விகள் இருக்குமோ? என்னை கேட்க. என்னை பற்றி எல்லாம் அறிந்து கொண்ட அதற்கே என்னோடு உடனிருந்து மீண்டும் அறிய ஆசை. சாலையோரத்தில் கல் தூணாய் நின்ற மரணம் வலிய என் கையை பற்றி உறவாடிட அதை அழைத்து கொண்டு நான் நடக்கிறேன். கீழே கற்களுடனும் மேலே நட்சத்திரங்களுடனும். பிரிவு உறுதிதான் என்பதை உணர்ந்த பின்னர் எதனோடும் பிணக்கி என்ன பயன்? ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.